ஆனா வடமதுராபுரி ஆளக்கூடிய கஞ்சேந்திர பூபதியை நேற்று தினத்திலே நீ சம்பாரம் செய்திருக்கிறாயே என்னுடைய மக்களாகிய நந்தனி சுந்தரி இருவர்களும் தாலி அறுத்து விட்டாய். தாலி அறுத்து விதவியாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் நீதான் கேட்கிற. ஆமா, ஆனா கஞ்சேந்திர பூபதி யார் தெரியுமா? யாரா? அத உனக்கு மருக எனக்கு மாமண்டா. அவன் யார் தெரியுமா? யாரே? உனக்கு மருகனா இருக்கக்கூடியவன் என்னுடைய தாய் மாமன். உனக்கு எப்பற தாய் மாமன்? உனக்கு எப்படி தாய் மாமன்? முனிசிபல் என்ன போனதுக்கு ஏடா கடவுள் நீ ஏடா நான் பாக்குற கண்ணா வெட்டடி ஜாக்கிரதை. யாருக்கு தெரியுமாடா? அடிக்காக வந்து போய் நான் போடுறான். கோவிந்தன் பேரை கண்டோன் எனக்கு கண்ணன் வருவான். ஐயாவன் மாயவன் அந்த மாதாடு வெட்டிட்ட மனையை விடுவானா? என்னுடைய குலவழக்கம் பேசக்கூடாது. என்னுடைய குலவழக்கம் உனக்கு எப்படி தாய் மாமனு கேட்டல? அவன் எப்படி தாய் மாமனு கேட்டல? முன்னொரு காலத்தில நான் பிறப்பதற்கு முன்பதாக 7 பிறப்புகளை என்னோடு பிறந்தவனை மடித்திருக்கிறான். 7 பிறவிகள் என்ன பிறந்தார்? யாரு அவன் தெரியுமா? பிள்ளை எப்படி பிறந்தான்? எப்படி பிறந்தான் தெரியுமா? என்னுடைய தாயாராகிய தேவை அம்மனும் ரோகிணி அம்மன் என்னுடைய தாய் மாமன் உன்னுடைய மருகன் கம்சேந்திரன் 3 பேர்களும் ஒன்றாக பிறந்தார்கள். அப்படி ஒன்றாக பிறக்கின்ற நேரத்தில் சூரசேனனுடைய வயிற்றிலே ஜனிக்கப்பட்டார்கள். சூரசேனனுடைய வயிற்றிலே ஜனிக்கப்பட்டு என்ன நடந்தது தெரியுமா? என்னுடைய தாயாராகிய தேவை அம்மனும் ரோகிணி அம்மனும் இருவர்களும் வீட்டிலே அதாவது 20 ஆண்டு காலம் 13 வயதிலே பருவத்தை அடைந்தார்கள். 7 ஆண்டு காலம் வீட்டிலே இருந்தார்கள். ஆக மொத்தம் 20 ஆண்டு காலம். என்னுடைய தாய்மார்கள் இருவர்களும் வயதுக்கு வந்த நேரம் சரியில்லை என்று சொல்லி அந்த நாட்டிலே குடிமக்கள் அனைவர்களும் வெளியேற செய்தார்கள். மழை இல்லை என்று அந்த நேரத்திலே ஜோதிடரை அழைத்து கேட்கின்ற நேரத்தில் உன்னுடைய தங்கைமார்களாகிய இருவர்களும் வயதுக்கு வந்த நேரம் சரியில்லாத காரணத்தினால் எல்லாமே விளைச்சல்கள் அதிகமாக பெறாமல் போய்விட்டது என்று ஜோதிடர் வைத்திருக்கிறார். கல்யாணம் செய்தா சரியா போயிரும். அப்பொழுது ஆமா என்னுடைய தாய் மாமனாகிய கம்சேந்திரனுக்கு வில் வித்தைகள் மட்டுமுள்ள வித்தைகளை கற்றுக் கொடுத்த யார் தெரியுமா? என்னுடைய தந்தையார் வசுதேவமூர்த்திக்கு குரு காணிக்கையாக என்னுடைய தங்கச்சி மாறன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா அந்த
அந்த குருவுக்கு என்ன வயது தெரியுமா? 60 வயது. என்னை ஈன்ற தந்தையாருக்கு 60 வயது ஆகிவிட்டது. ஆமா. அப்பொழுது என்னுடைய தந்தையார் கேட்கிறார், ஆனால் கந்தரே, உன்னுடைய குருக்காணிக்கு எனக்கு தேவை கிடையாது. எனக்கோ வயது 60, உன்னுடைய தங்கைமார்க்க வயது 20. 60க்கு 20க்கு சரி வராது, வேண்டாம் என்று உரைத்தார். என்னுடைய தந்தையாரை அடித்து துன்புறுத்தி கல்யாணத்தை செய்தார். கல்யாணம் செய்த அடுத்த நிமிஷம் வனவேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வனத்துக்கு சென்றார். வனத்துக்கு செல்லுகின்ற நேரத்திலே அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அதாவது 23 ஆண்டு காலம் பருத்த வரிசையாகப்பட்டவர் ஒரே ஒரு மாங்கரம், உயர்ந்த மாமரம். அந்த உயர்ந்த மாமரத்திலே ஒரே ஒரு கிளை, அந்த ஒரே ஒரு கிளையிலே ஒரே ஒரு கனி, அந்த கனியிலே ஒரே ஒரு பருத்திருக்கிறது. 23 ஆண்டு சிவ பூஜையை முடித்து விட்டு கனியை புசிக்கலாம் என்று வந்து பார்க்கின்ற நேரத்தில் என்னுடைய தாயார் அந்த கனியை புசித்து விட்டார். எப்படி நடந்தது தெரியுமா? அண்ணா, வனவேடிக்கை பார்ப்பதற்காக என்னை அழைத்து வந்தீரே, ஆனால் இந்த கனி உயர்ந்த கிளையிலே இருக்கக்கூடிய கனி எனக்கு வேண்டும், இந்த கனியை பறித்து தரேன்னா என்று கேட்டார். தேவையம்மன் கேட்கின்ற நேரத்தில் அந்த கனியாகப்பட்டதை வில்லை ஏற்றி நாணிய பூச்சி அந்த கனியை பறித்தார். என்னுடைய தாய் மாமன் உன்னுடைய மருகன் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்னவென்று? தங்கா, இந்த கனியை நான் பறிக்கிறேன், என்னுடைய வில்லிடமாக கனியை பறிக்கிறேன். நீங்கள் இரு தங்கைமார்களுக்கு மடியாந்து நிற்க வேண்டும். யார் மடியிலே விழுகிறதோ அந்த கனி அவர்களுக்கே சொந்தம் என்று உரைத்தார். அப்படி உரைக்கின்ற நேரத்தில் என்னுடைய தாய் ஒரு பரமும் என்னுடைய சிறிய தாய் ரோகிணி அம்மாள் ஒரு பரமும் இருவர்களும் ஒன்றாகவே மடி பிடித்தார்கள். ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கொண்டே மடி பிடித்தார்கள். கனியாகப்பட்டது என்னுடைய தாய் தேவையம்மன் மடியிலே விழுந்தது. அந்த நேரத்திலே என்னுடைய தாயாகப்பட்டவள் கனியை புசித்தார். ஆமா, புசித்து இருக்கின்ற நேரத்தில் தவத்தை முடித்து விட்டு கனி பறிப்பதற்காக பருத்தூரிசி அங்கே வந்து விட்டார். வந்தவுடனே மரத்திலே கனியை பார்த்தார். கனி இல்லை, கிடைக்கவில்லை. ஆமா, அப்படி கனி இல்லை. கனி மரத்தடியிலே இவர்கள் 4 பேர்களும் இருக்கிறார்கள். அப்பொழுது உன்னுடைய மருகனை பார்த்து கேட்கிறார், என்ன? ஆனால் நீயோ பார்த்தால் ஒரு நாட்டு மன்னனை போல இருக்கிறாய். மன்னனை போல இருக்கிறாய். உன்னுடைய வாயிலே பொய் வராது என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். இந்த கனிக்காக 23 ஆண்டு காலம் தவத்தை முடித்தேன். ஆனா கனி இல்லை. இந்த கனியை பார்த்தீர்களா என்று கேட்டார். அப்பொழுது என்னுடைய தாய் மாமா கம்சேந்திரன் அந்த கனியை நாங்கள் பார்க்கவில்லை தெரிவித்தான். உமாதேவி சத்தியமாக கனியை நான் பார்க்கவில்லை என்று உன்னுடைய மருகன் பொய் உரைத்தார். சரி, நீ பார்க்கவில்லை, அந்த புறமாக நின்று விடு. உடனே என்னுடைய தந்தையாராகிய வசுதேவரை பார்த்தார். வசுதேவரை பார்த்து, ஐயா, பொய் சொல்லாத, மகான் போல் தெரிகிறது, அதாவது ஒரு புண்ணியன் போல் தெரிகிறது. இந்த கனி இருந்ததை பார்த்தீர்களா என்றார். என்னுடைய தந்தையார் வாய் பேசவில்லை. ஆமா, மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறார். மௌனம் உண்மைக்கு அறிகுறி. பார்ப்போம். அப்படி என்று நீ அந்த புறமாக இருக்கின்றார். உடனடியாக சிறிய தாயாராகிய ரோகிணியை கேட்டார். ரோகிணி, கண்டிப்பாக நாங்கள் பார்க்கவில்லை, சத்தியமாக பார்க்கவில்லை என்றார். என்னுடைய தாயாரை கேட்டார். என்னுடைய தாயாரை கேட்கின்ற நேரத்தில், ஐயா, இந்த கனிக்காக தான் நீங்கள் 23 ஆண்டு தவம் இருந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நாங்களோ திருமணமாகி வனவேடிக்கை பார்க்கலாம் என்று சொல்லி வனத்திற்கு வந்தோம். அப்படி வனத்திற்கு வருகின்ற நேரத்தில் அந்த கனி எனக்கு அழகாக சூரிய பிரகாசமாக தோன்றியது. அண்ணா, வனவேடிக்கை பார்த்திருக்கிறோம், அண்ணா இந்த கனியை பறித்து தாருங்கள் என்று கேட்டேன். எங்க அண்ணா கனி பறித்து தந்தார். அந்த கனியாகப்பட்டது என் மடியிலே விழுந்தது. அந்த கனியை நான் புசித்துக் கொண்டேன். உண்மை. அப்படி என்றார். அப்பொழுது சொன்னார் உன்னுடைய மருகன். என்ன தெரிவித்தார் தெரியுமா? நானும் என்னுடைய அப்பாவும் உன்னுடைய அப்பாவும் ஒன்னா பிறந்தவங்க. ரோகிணியும் நானும் ஒன்னா பிறந்தவங்க. நீ வந்து பெரியப்ப மகன் என்பதை பிரித்து காட்டி விட்டாய். சண்டாளி தேவடியா, உன்னை நான் உயிரோடு விடமாட்டேன் என்று என்னுடைய தாயை திட்டி நான் வாய்க்கு வந்தபடி ஆமா, வாய்க்கு வந்தபடி திட்டி அப்பொழுது பருத்தவரிசி உண்மையை உரைத்தார். கம்சேந்திரா, நீ வடமதுராபுரி ஆளக்கூடிய கம்சேந்திரன் என்று எனக்கு தெரியாது, இப்பொழுது தெரிந்து விட்டது. ஆனால் இந்த கனியை எந்த வாயினால் பொய் பேசினாயோ, எந்த கையினால் கனியை பறித்தாயோ, அந்த கனி பறித்து எந்த வயிற்றிலே அந்த கனி இருக்கிறதோ அந்த வயிற்றிலே ஜனனமாகக்கூடிய 8 குழந்தைகள் ஜனனம். 8 குழந்தைகளிலே கடைசி குழந்தையால் உனக்கு மட்ட மதியத்துல மரணம் புரியாது.
கமசன் 7 பிறவை எப்படி பிறந்தான்? கமசன் பிறந்தது 3 பிறவை. டேய் கண்ணா மாயவா டேய் வக்கால ஓடி. இப்போ யுகம் என்னது எத்தனை? டேய் வக்கால ஓடி. ஏன்டா இவனுக்கு பையனடா. படங்க. இது ஆய் வருது. ஏய் கண்ணா 4 மணிக்கு வருமா? அதாவது சம்சேந்தருடைய பிறவி சொல்லல. என்னுடைய பிறவி 7 பேர்கள். 8 பேர்கள். உன் பிறவி என்னுடைய தாய் வயிற்றிலே உருவானது 8 குழந்தைகள். அதிலே பருத்துவரிசி கொடுத்த சாபத்தை பார்த்தான் சம்சேந்திரன். அதாவது 7 ஆராய்ச்சி மணி, 7 கோபுர கலதை, 70,000 மந்திரிமார்கள் இசைக்கயிறு போட்டு கட்டினார்கள். காவல் வைத்து கல் சிறையிலே போட்டு குழந்தை இருவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விட வேண்டும். அந்த குழந்தையை நான் வசம் செய்து விடுவேன். அப்படி என்று அந்த குழந்தை பிறந்த உடனே கழுதை கத்தும், மணி அடிக்கும், மந்திரிமார்கள் ஓடி எடுத்து கொண்டு வந்து குழந்தையை கையில கொடுத்த உடனே குழந்தையை மேலே விசிறி கத்திய நீட்டினால் குழந்தை 7 குழந்தை பெண் குழந்தை வெட்டினான். இப்படி 7 குழந்தைகள் அழிந்தது நான் பார்த்தேன். முற்காலத்திலே பிரகாசபதிக்கு நான் கொடுத்த சாபம். யாருக்கு? பிரகாசபதி முனிவருக்கு நான் கொடுத்த சாபம். யார் கொடுத்த சாபம்? எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? குழந்தை எங்களுக்கு திருமணமாகி 60 ஆண்டு காலம் ஆகிறது. ஐயா எங்களுக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பலனை கொடு என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், வயது காலம் முடிந்து விட்டது. அடுத்த யுகம் துபாபரி யுகம் பிறக்க போகிறது. இந்த துபாபரி யுகத்தில் பிறந்த உடனே உன்னுடைய நீயோ எனக்கு அதாவது தந்தையாராக வர வேண்டும். அதாவது வசுதேவராக பிறக்க வேண்டும். உனக்கு உன்னுடைய மனைவி நான் பிள்ளையாக பிறக்க வேண்டும். இருவர்களுக்கு பிள்ளையாக பிறந்து உன்னுடைய மானத்தை நான் காப்பேன். இந்த பிறவியில் உனக்கு கிடையாது என்று சாபத்தை கொடுத்தேன். அந்த வரப்படி பிரகாசபதி ஆனவர் வசுதேவராக பிறந்தார். அவருக்கு நான் ஆண் குழந்தையாக பிறந்தேன். எப்படி பிறந்தேன்? கம்சேந்திரனுடைய உபதரங்கள் தாங்காமல் படிக்கு என் கையிலே இருக்கக்கூடிய இரான் என்ற சக்கரத்தை விடுத்து ஆண் குழந்தையாக பிறந்து கம்சேந்திரனை சம்பாரம் செய்தார். கண்ணா அந்த தேவரை பகைத்தாலே நீங்க வீணாயாலித்தீ தேவரை பகைத்தவள் இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே வாழ்ந்தது கிடையாது. பகைக்க வேண்டாம். இந்த கடவுள் இல்லை, 33 தேவர் இல்லை, 42 சீமார்கள் இல்லை. இந்த மதுரை நாட்டை ஆளக்கூடிய மன்னன் சராசந்தன் இந்த பூமண்டலத்தை மடிப்பதற்கு
பிடிக்கும் கடவுள் கடவுள் என்னடா கடவுள் எனக்கு கடவுளா நீ ஏண்டா இருடா நீ கடவுள் இல்ல நான் கடவுள் இல்ல நீ கடவுள் தானே ஆமாடா நானே கடவுள் நான் கடவுள் இல்ல அட சாமியை பகைத்தாலே சாமியை பகைத்தவர்கள் உலகத்தில் யாருமே வாழ்ந்தது கிடையாது. ஆமா உனக்கு நேரம் கொஞ்சம் மடக்கி உட்காரு எழுந்து உட்காரு எழுந்து உட்காரு ஏழு இடுப்பு கிடுப்பு சேர்த்து போச்சு என்ன சாமியை பகைத்தவர்கள் உலகத்தில் யாருமே வாழ்ந்தது கிடையாது. ஆனால் என்னுடைய பகை உனக்கு முக்கியமா பகை என்னை கொல்லாவும் வெல்லாவும் முகத்தில் சொல்லுவாங்க காப்பி ஓடி ஓடி வந்தாளவக்கா நேற்று பேஞ்ச மலையில கண்ணில் அடி உன்னை விட 50 அடங்கு போட கண்ணில் அங்கதான் போய் நிற்கிறான் சரியா புரியா சரிங்க நாங்க விடாத ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரு சரி போய் பொண்டாட்டி மாற அடிக்காத பொண்டாட்டி மாற அடிக்காதன்ற பொண்டாட்டிகளை அடிக்காத நீ போய் அடிக்காங்க நீ நாங்க கடவுள் இல்லை உனக்கும் எனக்கு ஒரு சபர்தம் உன்னிடத்துல இது வரைக்கும் எத்தனை தடவை தோத்திருக்கிறேன் 6 முறை தோத்திருக்கிறேன் 6 முறை தோத்திருக்கிறேன் 6 முறை ஆமா தோத்திருக்கிறேன் புறம் கொடுத்து ஓடிக்கிட்டாயா ஆனா
நான் சொல்றேன் நான் கடவுள் இல்ல நீ கடவுள் தானே நீ கடவுள் என்ன என் மசரு கடவுள் நீ ஏடா டேய் சரி நானே கடவுள் டேய் நீ கடவுள்டா டேய் அங்க இரு ஏடா நான் கடவுள் ஏடா ஐயோ நான் கடவுள் ஏடா கடவுள் இல்லையா நான் கடவுள் விக்ரம் டேய் கண்ணா சாட் எடுத்துட்டா பெரிய ஏடா டேய் இல்லடா என்ன உன்னை சொல்றேன்ப்பா வாயா எம்எஸ் பேட்டு வா இரு முன்னாடி மாத்திட்டு போகாத என்கிட்ட பேசு நான் கடவுள் இல்ல நீ தானே இப்ப கடவுளே உங்ககிட்ட 6 முறை தோத்துருக்கற ஆமா உன்னால முடிஞ்சா எத்தனை முறை நாளையும் பாடுறா அந்த ஆளுங்கெல்லாம் அந்த பாவலங்க மாயானம் இல்லை 2 தரம் இல்லை 6 தரம் வருவது போவது புறங்குடுத்து எனக்கு வாய்ந்து போன கண்ணன் யாதவன் மாயவன் கேளாவன் ஏண்டா பேமாரி அட மச்சமுதார கொண்டே மச்சவுதாரம் கொண்டு அந்த சோமுகுனை அன்று நாளிலே வேதத்தை மீட்பதற்காக மடித்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு எம்மாந்திரம்டா. கண்ணன் உருவத்தை பார்க்க முடியவில்லை, கண்ணன் குரல் கேட்கிறது. ஓஹோ எனக்கு பயந்து டேய் கண்ணா, டேய் மாடாடி மேய்ச்சவரே, மாமியை பின்னாதவரே, புறங்கால் பிடித்தவன் பேப்பங்க கேளா ஓடி ஏடா டே பேமானி போடா போ நேராக வா சண்டை. அட ஓடி ஓடி தர விடுவானா புறங்குடுத்து ஓடிவிட்டாய், உருவத்தை பார்க்க முடியவில்லை. குரல் கொண்டு அவதாரம் கொண்டு பூமாதேவியாகப்பட்டவளை சிறை எடுப்பதற்காக நீலாவதி 8 மாத கர்ப்பிணியா இருக்கின்ற நேரத்திலே தேவர் பட்டணத்து மண்ணு வேண்டும் என்பதை கேட்பதற்காக அண்ணமுண்டாட்டிக்கு மண் எடுக்க போனேன். இப்படி 3 ஆண்டு காலம் 18 முறை சண்டைட்டு இருக்கிறோம். அவனை நம்மளால வெல்ல முடியல. புறமுதுகு காட்டி சங்கு துவாரங்களே பூமிக்குள்ளே மறைந்திருக்கிறோம் நாம. ஏன் தெரியுமா? அவனுக்கு சாபம் எப்படி? 7 பேர்கள் சிவபெருமானை கோரி தவம் இருக்கிறார்கள். 7 பேர்கள் சிவபெருமானை கோரி தவம் இருக்கிறார்கள். அந்த 7 பேரும் ஒரே முறையிலே சபம் இருக்கின்ற நேரத்தில் சிவபெருமான் வெள்ளிமலையை விட்டு கீழே வருகிறார். மைத்துனர் எப்பா ஒருவரா வந்தா பரவாயில்ல, 7 பேரும் ஒரே முட்டா வரம் கேட்கறீங்க, உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டான். ஐயா, இந்த 7 பேருக்கும் ஒரே ஒரு வரம், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய மூலமந்திர வீரத்தை கொடுக்க வேண்டும். மூலமந்திர வீரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி என்றார். சரி, நீங்கள் கேட்டபடியே அந்த வீர மூலமந்திரத்தை தருகிறேன். ஆனால் ஒன்று, யார் முதல் கையிலே
ஒருவன் சாகுறானோ மற்றவன் இருக்கிற 6 பேர்களும் அந்த ஒருவன் கையில தான் மடிய வேண்டும். இது சம்பந்தமா என்று கேட்டால் எங்களுக்குள்ள வீரம் இருக்கிறது, எங்களுக்குள்ள திறமை இருக்கிறது. யாரு எங்களை முதலிலே தாக்குகிறானோ மற்றவர்கள் அவன் கையிலே மடிந்து விடுகிறோம். அப்படி என்று சிவபெருமானிடத்திலே மூலமந்திர வீரத்தை வாங்கினார்கள். அப்படி வீரத்தை வாங்குகின்ற நேரத்திலே யார் யார் தெரியுமா? ஒன்று இடும்பாசூரன், இரண்டாவது பக்காசூரன், மூன்றாவது மணிமாறன், நாலாவது சராசந்தன், ஐந்தாவது கீச்சகன், ஆறாவது துரியோதனன், ஏழாவது பீமன். இப்படி 7 பேர்களும் ஒரே வண்ணமாக தவம் பெற்று வீரம் வாங்கியவர்கள் என்னுடைய மைத்துனர் இடத்திலே. அதுல இவனும் ஒண்ணு. இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இவர்களை கடவுளால் அழிக்க முடியாது. அவர்களுக்கு அவர்களே வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு செத்துக்கினாதான். ஆனால் இதிலே முதலாக யாரை மடித்திருக்கிறான் தெரியுமா? துரியோதனனிடத்திலே என்னுடைய அத்தை மகனாகிய பீமன் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்து இடும்பாவனம் போகின்ற நேரத்தில் இடும்பாசூரனை முதலாக சம்பாரம் செய்திருக்கிறார். அப்ப யார் செய்யணும்? இத பீமன் கையால தான் இவன் மடிஞ்சாகணும். ஆமா, இடும்பாவனத்திலே இடும்பாசூரனை கொன்று இடும்பிய மாலையிட்டு விட்டு 300 மங்கலம் செல்லுகிறார்கள். 300 மங்கலத்திலே பக்காசூரனை சோறு கொண்டு போய் பக்காசூரனை மடிக்கிறான். 2 மடித்திருக்கிறான். மூன்றாவது மணிமாறனை மடித்திருக்கிறான். யார் மடித்தது? பீமன் மடித்திருக்கிறான். 3 பேர்களை மடித்து விட்டான். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. பீமன் கையில் மடியிறவங்க எத்தனை பேரு? 3 பேரு. ஒன்னு சராசந்த, ஒன்னு கீச்சக, ஒன்னு துரியோதனன். அதனால இவனை நாம மடிக்க முடியாது. நம்ம சங்கு துவராயில மறைஞ்சிக்கலாம். 18 முறை நம்ம இந்த புறமுதுகு காட்டி ஓடி இருக்கிறோம். நானும் பொண்டாடி சீலையில் கூட மறைஞ்சு பார்த்தேன், விடுற மாதிரி தெரியல. ஆமா, அதனால அவனை நாம வெல்ல வேண்டுமேனால் நாம எங்க போனோம் தெரியுமா? இந்திரபிரசத்தம் என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்திலே என்னுடைய அத்தை மகனாகிய பீமனை பார்க்க வேண்டும். போலாம்.